எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கம்பம்பயிர் நாற்று களைச்சி நடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாய்க்கால் வஞ்சி பிடிஞ்ச இடத்துல ஃபுல்லாக நாற்றே இல்லை, கம்பம்பயிர் நாற்றே கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, களை வெட்டுறப்பே பயிர் விட்டு வச்சிடணும். இந்தமாரி நெரிச்சலாக இருக்குது பாருங்கள், இந்த நெரிச்சலாக இருக்கிற பயிரை நம்ம பிடுங்கிக்கிறோம். இதேமாரி நெரிச்சலாக இருக்கிற பயிரை ஃபுல்லாக பிடுங்கி இந்த கம்பம்பை இல்லாத இடத்துல இந்த இடத்துல இல்லை, இதுலேருந்து லைனாக இல்லை, இந்த இடத்துல நம்ம நாற்று நடுற மாரி நட்டு மண்ணை அணைச்சிடணும். அதாவது எப்போ இதை செய்யணுன்னா, நம்ம தண்ணி கட்டுறப்ப அந்த தண்ணி இருக்கிறப்ப நம்ம நாற்று நட்டணும். பாருங்கள், இந்த இடத்துலலாம் மொத்தமாக விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் பயிர். இதை பிடிங்கிட்டு இந்தமாரி நாற்று வச்சுக்கிட்டு நம்ம கம்பம்பயிர் நாற்றணும். இதாவது எத்தனை நாள் விடணுன்னா, 5 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே இருக்கிற நாற்றை தான் நம்ம பிடுங்கி நடணும். அப்போ தான் நம்ம வளர்ந்து வர செடிக்குள்ளே இதுவும் ஈவனாக வளர்ந்து வரும். இல்லைன்னா நம்ம நடுறது வேஸ்ட்டு, முன்ன பின்ன முளைஞ்சி நம்மளுக்கு ஈடு கொடுக்காது. அதனால் 5 நாளுக்குள்ளே இருக்கிற நாற்று, 5லேருந்து 20 நாளுக்குள்ளே இருக்கிற நாற்றை பிடுங்கி நடணும். இப்போ பாருங்கள், செடி இல்லாத இடத்துல ஃபுல்லாக நம்ம நட்டுட்டு வந்துட்டோமா, இதுமாரி நெரிச்சலாக இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நம்ம பிடுங்கி நட்டணும். அப்போ நம்மளுக்கு கம்பு ஒப்படி சேர்ந்து வரும். ஓகேங்க.